சத்குருநாதரின் பொற்பாத கமலங்களை வணங்கி 9ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட் மாஸ் ப்ரேயர் மாணவர்களுக்கான கூட்டு பிரார்த்தனைக்கு வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனையும் இந்த குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி தோன்றி இந்த பல பணிகளை ஆற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு கைடன்ஸாக இருந்து வரக்கூடிய எல்லாம் வல்ல எங்கள் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களையும் வணங்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ் ப்ரேயர் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது, இங்கே நான் நிற்கிற இடத்துல இருந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் ரெண்டு விஷயம் தெரியுது. On one side, I can see that sense of preparedness you're raring to go. ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு முக்கியமான ஒரு மோமெண்ட் நம்மளோட லைஃப்பில் வரப்போகிறது. அதை எதிர்நோக்கிறதுக்கு ஒரு தயார் நிலையில் நீங்கள் எல்லோரும் இருப்பது தெரிகிறது. ஆன் தி அதர் சைட், தி அதர் ஃபீலிங் தட் இஸ் மோஸ்ட் பால்பபிள் ஸ்டாண்டிங் ஹியர் இஸ் ஸ்ட்ரெஸ். நமக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலை, சாதகமில்லாத ஒரு சிச்சுவேஷன், வெரி வெரி அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். அதை நமக்கு சாதகமாக யாருக்கு மாற்றிக்க தெரியுமோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். டு பி ஏபிள் டு கன்வெர்ட் அட்வர்சிட்டி இன்டு அட்வான்டேஜ். நம்ம எதை ஒரு அட்வர்சிட்டி நினைக்கிறோமோ அது எப்படி அட்வான்டேஜஸ் ஆக முடியும்? டிபிக்கல் ராஜா கதை. ஆனால் நிறைய விஷயம் இருக்கு அதில். அந்த ராஜாக்கு குழந்தையே இல்லை. As you know, monarchy, he has to pass his kingdom to his successor. He wanted to choose a fitting person to succeed him. எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அவர் தன்னுடைய மந்திரிகளோட கலந்து ஆலோசித்து ஒரு போட்டி வைக்கலாம். Let's have a challenge, because challenges are important, because it's a chance, it's an opportunity to prove ourselves to the world, to show who we are, what we are made of. ஸோ ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அடுத்த ராஜா அப்படின்னு பட்டம் கட்டலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணினான். என்ன போட்டி? He said, this is going to be the deal. It would last for 12 months. Whoever signs up would have to rule the kingdom sitting on the throne as the acting king for 6 months, when he will be monitored. 6 மாதம் ராஜ்யத்தில். அந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே 7வது மாதத்துடைய ஆரம்பத்தில் அந்த கிங்டமில் சிட்டிஸ் மாத்திரம் இல்லை, there are forests, காடுகளும் இருக்குது. அந்த காட்டு பகுதியில் போய் 6 மாதம் இருக்கணும். you have to survive. இது ரெண்டுத்தையும் பண்ணினா யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வரார்களோ அவர்கள் தான் அடுத்த ராஜா. A few of them tried. They signed up for it. They said, okay, let me try it. 6 மாதம் ராஜ்யத்துக்கு வந்த உடனே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் first few months very enjoyable, like how things happen when we begin that academic year. ரொம்ப தூரத்தில் சேலஞ்ச் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 1, 2, 3 மாதம் போனதுக்கப்புறமா மெதுவாக ஒரு பயம் வருது. விட்டுட்டு ஓட முடியாது, காட்டுக்கு போய் ஆகணும், ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ். எப்படி நம்ம அந்த காட்டில் தப்பிக்கிறது? இந்த பயத்திலேயே அந்த த்ரோனில் உட்காந்துருக்கிற சந்தோஷமும் போயிடுத்து. They didn't really relish the time spent on the throne because of the fear. Much like what many of us might be feeling, thinking about the challenge. எப்படி வரப்போகிறதோ, என்ன ஆக போகிறதோ, சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ். இவர்களெல்லாம் 6 மாதம் முடிச்சுட்டோம். அந்த காம்படிஷனில் என்ட்ரானதே ஒரு ஹேண்ட்ஃபுல். காட்டுக்குள்ளே போனார்கள்.
போனவர்கள் தான் போனார்கள், வரவே இல்லை. They became lunch and dinner for Mr. Lion and Mr. Tiger. Nobody made it. Nobody made it out of it. இதுக்கப்புறம் யார் வருவா அந்த போட்டிக்கு? ராஜாவுக்கும் வயசாகிட்டே போகுது. கடைசியாக ஒருத்தன் கிளம்பினா, a very young chap, சின்ன பையன், ரொம்ப நல்லா ரூல் பண்ணினா. He was very organized, his planning was good. The king was impressed, the people were impressed. எல்லாருக்குமே இவனை பார்த்தா இவன் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. ராஜாக்கே ஆச்சரியம், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், டென்ஷன் ஆகலை, நல்லா ரூல் பண்ணுறான். ஆனால் காட்டில் எப்படி இவன் போய் தப்பிக்க போகிறான்? சின்ன பையன், அவன் ஒன்றும் ஸ்ட்ராங்காக கூட இல்லை, எப்படி தப்பிப்பான் 6 மாதம்? போய் தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ராஜா ஆல்சோ அக்கம்பனிட். த கிங் வெண்ட் அலாங். ராஜா போனதுனால மந்திரிகளும் போனார்கள், நாட்டில் உள்ள எல்லாரும் பின்னாடி போனார்கள் அவங்க கூட. கிளம்பி எல்லாரும் போகிறார்கள் அந்த நாட்டுடைய எல்லையை நோக்கி, த அர்பன் லிமிட், த சிட்டி லிமிட்டை நோக்கி போகிறார்கள். ஏன்னா அங்கே கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அவன் போகணும். நடந்து 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 போனால் சிட்டி முடியவே இல்லை, சிட்டி லிமிட் வரவே இல்லை. ராஜாக்கே புரியலை. கடைசியாக பார்த்தா நாட்டுடைய எல்லையே வந்துட்டு, த பார்டர் இட் செல்ஃப் கேம். அண்ட் தே வர் இன் அ ஃபனி சிச்சுவேஷன் வேர் there was just one question in everybody's mind. காடு எங்கே காணாமல் போச்சு? அவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த 6 months when he was the king, he converted the forest into a very developed city. 6 மாதத்தில் காடையே காணாத பண்ணி அதையும் நாடாக மாற்றிட்டான், அதுலேயும் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டான், தைரியமாக போயிட்டான். 6 மாதம் இருந்தால் ராஜாவாயிட்டான். இப்போ நாம் எல்லாரும் இருக்கக்கூடியது கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ், இந்த ஒரு வார்த்தை நாம் ரொம்ப உபயோகப்படுத்துகிற வார்த்தை. இதை அப்படியே தலைகீழ புரட்டி போட்டு இதையே ஒரு படிக்கட்டாக மாற்றினோன்னா அந்த வார்த்தை கூட பாருங்க ரொம்ப ஒரு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா வருது. டிசர்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஐம் ஷூர் யூ கெட் இட். யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது? யாருக்கு பேஸ்ட்ரீஸ் பிடிக்காது? இட்ஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள். ஆல் வி ஹவ் டு டூ இஸ் டர்ன் இட் அப்சைட் டவுன். It will become the most enjoyable thing, and this, what we perceive as stress, will certainly help us to achieve greater heights. இன்று நம்முடைய குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி இந்தியா ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ் ப்ரேயருடைய ஒப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இதுதான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரெஸ், நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அதையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அழகான ஒரு வழி, in a manner in which every one of you can remember and take it back with you, நாம் பார்க்க போகிறோம். What I'd like to call as the 4 P's to success. ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் 2 செடிகள் ஒரே நேரத்தில் முளைச்சது. ரைட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். One was a bamboo shoot and the other was what is known as a fern plant. Fern செடின்னு சொல்வார்கள் இல்லையா? பக்கத்தில் வந்தது. The care and attention that both got was one and the same. ஒரே மாதிரி தான் ரெண்டுத்துக்கும் அந்த இடத்துல நீர் பாய்ச்சப்பட்டது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஃபர்ன் பிளான்ட் இருக்கு இல்லையா, it began growing much quicker than the bamboo shoot. First month, second month, first year அப்படி போகும்பொழுது பார்த்தா அந்த ஃபர்ன் பிளான்ட் வேகமாக வளர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் பேம்பூ ஷூட் சின்னதாக ஒரு முளை விட்டது. இட் வாஸ் ஜஸ்ட் தட் டால் அண்ட் இட் ஸ்டேட் தேர். த ஃபர்ன் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் க்ரோயிங் த பேம்பூ. ஆஃப்டர் த 5th year த டேபிள்ஸ் டர்ன்ட். ஒரு மாற்றம் வந்தது. ரொம்ப வேகமாக அந்த மூங்கில் வளர ஆரம்பிச்சது. 5 வருஷம் வளராததுக்கு சேர்த்து வச்சு வளர்ற மாதிரி வளர ஆரம்பிச்சது. வெரி ரேபிட் growth. Or what happened to the bamboo for the first 5 years? அது என்ன, அது அப்படியே இருந்ததா அப்படின்னா, growth இல்லையா first 5 years? நான் growth இருந்தது. There was growth.
You know where the growth was for the bamboo? It was under the soil. That's how the bamboo grows. The roots grow first. அந்த வேர் தான் முதல்ல வளரும். பெருசா வளர்ந்து கீழே வரைக்கும் போயிடும். அந்த வேர் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் கிடுன்னு மேலே வளர்ந்து ரொம்ப பெருசா வந்துடும். அப்படிதான் மூங்கிலுடைய ஒரு வளர்ச்சி. That's how it happens. It's a botanical fact pertaining to your roots. அதுக்காக சொல்றேன். சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், ஒரு பெரிய மரமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மரமா இருக்கட்டும், ஆனால் அந்த மரத்துக்கு ஒரு உயிர் அப்படின்னா எது அப்படின்னா வேர் தான். You don't have to water every individual part of a tree. You don't have to water the leaves. You don't have to water the branches. You don't have to water the stem or the bark. All you have to do is you have to water the root. அங்கே மட்டும்தானே நம்ம தண்ணீர் பாய்ச்சணும். But when you do that, the growth is all around. Flowers come, fruits come, பழங்கள், பூக்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்துடுறது இல்லையா? அது மாதிரி அந்த வேர், நாம் ஒவ்வொருவரும் சின்ன குழந்தைகளாக இருந்து அங்கிருந்து வேரூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு நாம் வாழ்க்கையில் ஒரு நிலைமையில் நிற்கிறோம். நானும் இந்த இடத்துல நிற்கிறேன், நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. And it's not going to stop here. You're going to scale greater heights in life. You're all going to become beautiful flowers and fruits that everybody will admire. எல்லோரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய உள்ளோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேர். அந்த வேருக்கு நீர் பாய்ச்சி பாதுகாவலர்களாக செயல்பட்டவர்கள் இல்லையா? Our parents and our teachers. So as a mark of our respect, as a mark of that feeling of thankfulness, can we all applaud all our parents and teachers for all the sacrifices that they have done and the guidance that they have given? Thank you. So that's the first P, pertain to your roots. If we want to succeed, moving on to the next P, practice. Practice makes perfect. சொல்வார்கள் இல்லையா? முயற்சி திருவினையாக்கும். Antonio Rebello. He is connected with the Olympics that were held in Barcelona, Spain. அதுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we'll watch that video. was an archer. இந்த வில்வித்தையில் ஒரு வல்லுனர். சின்ன வயசுலேயே poliomyelitis சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியாதி அதனால் பாதிக்கப்பட்டவர். He suffered from poliomyelitis. என்ன guts, என்ன தைரியம், என்ன confidence. And how do you think such confidence comes? Not by fluke, not by chance. The only thing that gives that kind of confidence, that fearlessness, பயமே இல்லாமல் நாம் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை ஒன்றே ஒன்று தான் கொடுக்கும். என்ன அப்படின்னா முயற்சி. ரிப்பீட்டட் பிராக்டிஸ். அவர் சொல்றார், not once, not twice, thousands of times I practiced. திரும்ப 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 I did it and I was so sure I'll make it. நான் ஸ்கூல்ல சேர்ந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நம்முடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு உறுதுணை, இதனால நாம வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தயாராகி இன்னைக்கு அந்த ஒரு key moment where we have to fire the arrow, அந்த இடத்துல நாம இருக்கோம். We are all ready. We've done the hard work. Moving on to the third P, persevere. தமிழ்ல சொல்வார்கள் தளராமை, விடாமுயற்சி.
This gentleman is the one that actually invented the very first tattoo machine. அந்த பச்சை குத்துறதுக்கு ஒரு மெஷினை இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். Does anybody know who that is? Answer is Thomas A. Edison. Thomas Alva Edison. That in fact is the right answer. Did you know that he is a man that has 2,332 patents to his name? And he's a man who first set his lab at the age of 10. இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்பில் ஒரு நிமிஷம் இங்கே லைட் இல்லை அப்படின்னா கேன் யூ பிக்சர் தட்? கேன் யூ ஜஸ்ட் பிக்சர் தட்? எப்படி இருக்கும்? இந்த லைட் பல்ப் இல்லை அப்படின்னா நத்திங் வில் ஃபங்க்ஷன் டுடே. நத்திங் கேன் ஹேப்பன். ஹீ இஸ் த மேன் தட் இன்வென்டட் த பல்ப். And how did he do it? He in fact had to attempt it 1,000 times. When somebody told him that உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும், 999 times ஃபெயில் ஆகி must have been very, very painful for you. How did you manage? He said, I did not look at that as 999 failures, but as 999 steps to success. நாம் நினைப்போம் இல்லையா, இன்னைக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். All those feelings do set in, especially when exam is nearby. Teachers did tell me, friends did tell me, I think you're having too much fun, you need to focus. I did not do it at that time, but today I have a bit of regret. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் விளையாடிட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். மேபி இட்ஸ் டூ லேட், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கான்ட் டூ எனிதிங், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் நெவர் டூ லேட் மை ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் நெவர் டூ லேட். டோன்ட் எவர் சே தட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீர்கள். இன்னைக்கு, டுடே, when you leave from here, if you are able to go out with the resolve that I still have time, there is a lot of time. You can turn the world upside down. நாம நினைச்சா உலகத்தை மாற்ற முடியும், அவ்வளோ நேரம் இருக்கு, நாமளால அச்சீவ் பண்ண முடியும். we can be successful அப்படிங்கிற ஒரு உறுதியோட இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து துவங்கினால் கூட you will definitely make it. நிச்சயமா நாம் அடைவோம், சந்தேகமே வேண்டாம். That is really what we want to give you, that feeling. That is what we are trying to do here. And the fourth P, it will be very elaborately dealt with by my good friend Ramanujam ji. நான் அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அதை சொல்கிறேன்னா, the fourth P, prayer, which is why we are here today, which is what we want to do, which is where, like I said, we want to join you in your success stories. நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதில் நாங்கள் உங்களுடன் இந்த பிரார்த்தனை என்ற ரூபத்தில் இணைய விரும்புகிறோம். That is what we are going to attempt here. Our Swamiji taught us a very beautiful formula. He taught us something that's very practical and tangible. He would say, it's simple: hard work, human effort, மனித முயற்சி, அதோட டிவைன் கிரேஸ், கடவுளுடைய அருள், இது ரெண்டும் இணையும் பொழுது ஒருத்தருக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், தவறவே தவறாதுன்னு சொன்னார். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஆனால் அங்கே போன உடனே பிளாங்க் அவுட் ஆயிடுது. எவ்ரிதிங் பிளாங்க்ஸ் அவுட். ஐ கெட் ஸோ ஸ்ட்ரெஸ்ட், மை தாட்ஸ் ஜஸ்ட் கோ ஹேவயர். ஒரு பயம் வருது, ஒரு டென்ஷன் வருது. ஐ எண்ட் அப் நாட் டெலிவரிங் டு மை ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல். அப்போ அந்த இடத்துல அந்த ஃபேக்டர்ஸை சரி கட்டுறதுக்கு, டு டேக் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் தட், அண்ட் லைக் ஐ செட் இன் த பிகினிங், டு கன்வெர்ட் அன் அட்வர்சிட்டி இன்டு அன் அட்வான்டேஜ். சாதகமில்லாத சூழ்நிலையை நமக்கு மிகவும் சாதகமான படிக்கல்லாக மாற்றுவதற்கு இந்த பிரார்த்தனை உதவும். மந்த்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு சவுண்ட் தானே. அதற்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னா, மனதை ஒருமுகப்படுத்தி அதை அந்த ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை எதற்குண்டோ அதுதான் மந்திரம். அதுலேயும் இந்த ஒரு மந்த்ரா which I mentioned, which is part of our scriptures, is what is known as a Maha Mantra. It has 16 syllables to it. It goes Hare Rama, Rama Rama, Hare Hare,
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, 16 syllables. A very ancient, time-tested, potent sound. So the 4 P's to success. On that note, I would like to bring my session to a conclusion and pass it to my good friend, Sri Ramanujamji, who will take it from here. நிச்சயமா நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவீர்கள். You will all emerge in flying colors. All the very best to you, and we wait to hear the success stories from you. Thank you. Thank you and good morning, my dear friends. Number 4 P's. The first P is pertaining to the roots. Very good. When we pertain to the roots, நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயம், நாம் இன்று ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா the cause of it, அதுக்கு காரணம் பலருடைய தியாகங்கள் தானே. அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்தோம்னாலே we can give our complete commitment to what we do. நம்ம இந்த மாஸ் பிரேயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகன் is refocus, refresh, rejoice. Refocus is what we are going to do in the next 2 months. வரக்கூடிய 2 மாத காலங்கள்ல நம்ம refocus பண்ண போறோம். We are going to again put our focus on to our efforts. And we are going to in that process refresh what we learned. ஏற்கனவே நம்ம கத்துக்கொண்ட பாடங்கள்லாம் திரும்ப நம்ம refresh பண்ண போறோம். And sometime in May, என்னைக்கு ரிசல்ட் வருதுன்னு எனக்கு தெரியல. Let us assume it is May 25th. என்ன டேட்? May 25th ன்னு வெச்சுப்போம். On the May 25th, either through internet or in your school board, நீங்க உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்க போறீங்க இல்லையா? அந்த நாள் தானே more important day than even your exams which you write out there. அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு we are all going to rejoice. That's why we are all here to pray and to refocus, refresh and rejoice. Okay. ஒரு முறை I went to a foreign country. I landed in that foreign city, traveled in a car for about 4 hours, finally reached my hostess place. என்ன வந்து யாரு எங்க தங்கி இருந்தேனோ வீட்டுக்கு நான் போய் சேர்ந்தேன். நம்பினா நம்புங்கள், நம்ம தமிழ்நாட்டில் போடுற மாதிரி ஒரு வாழை இலையை பெருசா வச்சாங்க. சந்தோஷமா இருந்தது. தண்ணி தெளிச்சாங்க, பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன சர்க்கரையை வச்சாங்க, இனி போட ஆரம்பிக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய சோதனை காலம் ஆரம்பிச்சது. முதல் கறி என்ன தெரியுமா போட்டாங்க? பாவக்காய் கறி. கரையலான்னு சொல்லுவார்கள் ஹிந்தியில், இங்கிலீஷில் பிட்டர் கார்டு. சம பசியோட வந்திருக்கேன், பார்த்தா பிட்டர் கார்டை டப்புன்னு போட்டாங்க பிளேட்டில். நானும் முன்ன பின்ன அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டு தான் ஆகணும், பேசாமல் இருந்தேன். ஐ வாஸ் ட்ரெயின்ட் வேர் தே செட் டூ த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட் and the rest of the task will be very easy for you. அதுக்கு எங்களுக்கு சொன்ன உதாரணம் eat the frog, rest of the days will be perfect for you. அந்த ட்ரைனிங்கே எனக்கு இருந்ததா? அவங்க இந்த பாவக்காய் போட்டாங்க, அப்புறம் சூப்பராக ஒரு புலாவ் போட்டாங்க, அப்புறம் தொட்டுக்க பச்சடியெல்லாம் போட்டாங்க, எல்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு பிளேட்டை பார்த்த உடனே இருக்கிறதுலையே கடினமான விஷயம் என்னன்னா கசப்பான விஷயம். சரி, முதல்ல பாவக்காவை தீத்துட்டு அதுக்கப்புறம் புலாவ் சட்னிலாம் சாப்பிடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் கடகடன்னு பாவக்காவனை சாப்பிட்டுட்டு ஆஹா இப்போ கொஞ்சம் புலாவை என்ஜாய் பண்ணலான்னு கையை அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி பொத்துன்னு வந்து அடுத்த சைட் வந்து பார்த்தா இன்னொரு பாவக்காய் கறியோடைய ஒரு ஹெல்பிங். நான் நினச்சேன், கடவுளே சோதனைக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்படி பார்த்தேன், உடனே திருப்பி யோசித்தேன், இப்போ இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப கடினமான விஷயம் திருப்பி அதே பாவக்காய் கறி இல்லையா? அதையும் சாப்பிட்டு முடித்தேன். 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க போர்ஷன்லாம் எடுத்து போட்டாங்க என் இடத்துல. அன்று முழுதும் நான் சாப்பிட்டது என்னன்னா பாவக்காய் தான். உடனே நினச்சேன், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேள்வியும் கேட்க முடியல. அவங்கள பரிதாபமாக பார்த்தேன். அவங்க என்னை பார்த்து சிரித்து சொன்னாங்க, உங்களுக்கு பாவக்காய் இவ்வளோ பிடிக்கும்னு நான் நினச்சே பார்க்கலைங்க. என் பசங்களுக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காதே, அவங்கள எப்படி நான் ஊட்டுவேன்னு நினச்சேன். நல்ல வேலை அத்தனையும் நீங்களே சாப்பிட்டீங்கன்ட்டார் அவர். இப்படி சொன்னாரா? சரி, சாப்பிட்டு முடித்தேன். ஒரு நாளில் இன்னொரு நகரத்துக்கு போக வேண்டிய விஷயம். நான் எங்கே போனாலும் என்னை வரவேற்கும் பொழுதே பாவக்காய் சட்னி, பாவக்காய் புலாவ், பாவக்காய் அல்வா, எல்லாம் பாவக்காவே இருக்கு. அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. அவங்க சொன்னாங்க, முதல் வீட்டுக்கு போனீங்களா, அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் எனக்கு.
முழுக்க பாவக்காவா சாப்பிட்டு 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 இப்போ ஆக்சுவலாக பாவக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ஒரு அழகான ஒரு பாடம். வாட் வாஸ் அ லெசன் ஐ லேர்ன்ட்? I understood the difference between acceptance, resignation and agreement. நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஜென்ரலாக நம்ம அந்த கஷ்டத்தையே நினச்சிட்டே இருப்போம். நல்லா படிச்சிருக்கலாம், ஒழுங்கா நான் முழிச்சிருக்கலாம், குறைச்சி தூங்கியிருக்கலாம். இந்த கலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படியாவது நம்ம மனசுலேருந்து எடுக்கணும். அதுக்கு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைன்னு அர்த்தம். இனிமேலிருந்து வரக்கூடிய இந்த 2 மாதங்களோ 1.5 மாதங்களோ, this is what is going to decide our fate, our future and our future education. So let us refocus on what and how. It is a process of breaking your habits. I am going to tell what do we focus on, and I am going to tell you how you can actually focus on things. Now, without speaking to your neighbor, with the same silence and discipline, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இது எனக்கு அப்ளிகபிள் நீங்கள் நினச்சிங்கன்னா கையை தூக்குங்க. படிச்சுட்டே இருக்கும் பொழுது சடன்லி யூ ஃபீல் வெரி போர்ட். கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் சேட் பண்ணலாமா, ஐயோ ஒன்றும் சொல்லியே முடியல. படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆஃப்டர் 1 hour ஆஃப் ஸ்டடீஸ் யூ ஃபீல் ஐ நீட் அ பிரேக். வெரி குட், புட் இட் டவுன். Even I am like that, so it's perfectly okay. Now comes the problem. For you to take the break, how many of you go to your mobile phone? How many of you go to a computer to see a small audio or a video? Put it down. How many of you feel ஒரு 2 நிமிஷம் என் நண்பனோட chat பண்ணிட்டு உடனே very good போடுங்க. Do you see it as a problem or not? Because you wanted to take a break for 2 minutes, but that break becomes 20 minutes. அப்புறம் பண்ணிருக்கூடாது, இனிமேல் நான் அந்த போனையே தொட போறதில்ல, எடுத்து பூட்டி வைப்பீங்க. அடுத்த நாள் 2 நிமிஷம் இந்த வாட்டி கண்ட்ரோல்டா நான் இருக்க போறேன் அப்படின்னு பாப்பீங்க, திருப்பி 20 நிமிஷம் ஆகுதா இல்லையா? So I will tell you a simple way to break it. Okay? So just pay attention, it's going to be very useful to you. First, let us focus on what do we focus on. That's going to be our focus right now. அதுக்கு அழகான ஒரு சின்ன ஒரு எபிசோட் which happened in a MBA college. அந்த MBA professor அவருடைய கடைசி பீரியட் போது எல்லாருக்கும் இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்சார். He just demonstrated that. What he did was this. He said there are 2 things which always eat your time. என்னன்னா important things and urgent things. You see the difference? அவசியமான விஷயங்கள், அவசரமான விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் SMS பண்றாரு உங்களுக்கு, ஏய் நீ இந்த பாத்தியாடா இந்த மேட்ச அப்படின்னா அவசரமான விஷயம். நீங்க நாளைக்கு அதுக்கு பதில் சொன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆனா அது அவசியமான விஷயமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பொதுவாக உங்க மனசை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது என்ன தெரியுமா பண்ணும்? அவசியத்தை விட்டுட்டு அவசரத்தை தான் பிடிச்சிக்கும். He explained this beautifully with a lovely story. அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஜார் வச்சாரு. அதுக்கப்புறம் he had a lot of rocks, பெரிய கற்கள், அப்புறம் சின்ன சின்ன கூழாங்கல்கள், அப்புறம் மணல். கற்களை உள்ள போட்ட அப்புறம் ஒரு கேள்வியை கேட்டாரு, ஜாடி நிரம்பி விட்டதா அப்படின்னு கேட்டார். பார்க்குறவங்களா நிரம்பிச்சு சார் அப்படின்னாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னார், தப்பு அப்படின்னு கூழாங்கல் எடுத்து உள்ள போட்டார். இப்போ நிரம்பிச்சா அப்படின்னு கேட்டார். நிரம்பிருச்சு சார் அப்படின்னாங்க. தப்பு, மணலை போட்டு நிரப்பினார். நிரம்பிச்சா இப்போ அப்படின்னு கேட்டார். நல்ல புத்திசாலி மாணவர்கள், தெரியலையே சார் நாங்கள். கரெக்ட், இப்படி இருந்தால் தான் நீ கற்றுக்க முடியும். இப்போ நிரம்பிருச்சு. இப்போ நான் அதில் தண்ணீர் எடுத்து ஊற்றினேன்னா அப்போ கூட அது நிரப்போம். அதனால இதுல இருந்து நீ என்ன கத்துண்ட அப்படின்னு கேட்டார். The students replied, sir, I understood that when we think I don't have time for something, etc., if you can really put some efforts, you can always find time for something. இந்த பெரிய கற்களை உள்ள போட்ட அப்புறம் நிரம்பி எடுத்து டைம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனாலும் அந்த பெரிய கற்கள் நிரப்பி விட்டது நினைச்சா கூட if you see carefully you can still fill it with pebbles and sand. இதுதான் நான் கத்துட்டேன். நாங்க ப்ரொஃபசர் சொன்னார், வெரி குட் லெசன், பட் தேர் இஸ் a bigger lesson for this. அடுத்த முறை என்ன தெரியுமா பண்ணாரு? முதல்ல எடுத்த உடனே மண் எடுத்து கொட்டினாரு முழுசா.
அப்புறம் சின்ன சின்ன கூழாங்கல் எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் பெரிய கற்களை போட்டா பெரிய கற்களுக்கு இடம் இல்லாம போச்சு. ஏன்னா மணலும் கூழாங்கலுமே அதை நிரப்பி விட்டதால். Because you put the sand and the pebbles first, there was no space for the big rocks. And the professor told the children, look here, time is like this. And the big rocks are what is called as important stuff. Small pebbles are your distractions. Sand is the break you take. If you allow the break to eat into your important stuff, then over time suddenly you think, I have 1 month for exam. நேரம் போதே தெரியாம போய்டும். திடீர்னு பார்த்தா ஐயோ நாளைக்கு என்ன எக்ஸாம், then you will be in stress, right? So imagine this, the rocks are the important stuff, okay? And the sand is your not so important stuff. So here focus on a very small date. நான் சொன்ன May 25th எழுதிக்கோங்க. படிக்கிற இடத்துல you write this May 25th பெருசா எழுதி ஒட்டிடுங்க. Whenever you feel distraction, look at that May 25th and imagine a smile in your lips when you are going to really rock your exams. Imagine the smile in your lips when you proved all the people who said உனக்கா 70க்கு மேல வராதுன்னு சொன்னவங்கள தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. Imagine that smile in your lips when you prove people who said you can't achieve wrong. Then you will get the extra energy to focus on your efforts and reduce your distraction. நீங்க இந்த 6-7 எக்ஸாம் ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட பாதையை மாத்தி அமைக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் other people in the world don't have it. Use it. You have only 45 days. Remember what are the rocks. And of course you need a little sand. But put the rocks in. Fill the sand only in the gaps. நம்ம அந்த ராக், அந்த பெரிய கற்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமான நம்ம படிப்பை பாட்டு முடிச்ச அப்புறம் அதை நிரப்புறதுக்கு அப்பப்போ you can take a little break to fill the gap between the rocks. Otherwise, you will not have space for the rocks. I don't want any of you in the room and outside of the room, my friends who are sitting outside of the room, patiently listening to what is happening in the room. In fact, you are more advantageous than them because they are outside of the room. All of you should never use that word. ஒன்னு கொஞ்சம் படிச்சிருக்கலாம், I could have, I should have, I would have. Never use that word in May 25th. For that, you have future in your hands now. May 25th is now, which means if you can refocus and refresh, I assure you, May 25th, you will all rejoice. So that is the reason why I'm going to take it to the next level, which is instead of just talking about focusing on what, I'm going to tell you how to focus on this. Focusing how, right? Let me give you the stage in which you actually do your preparation. படிச்சுட்டே இருக்கீங்க, you are studying, and then you need a break. Everybody needs a break. Because if you don't take a break, நீங்க புத்தகத்தை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களே தவிர உங்க மனசு இதுல கவனமா இருக்காது. And then what you do, you actually on the breakல, suppose you want to listen to your favorite song, or you want to see your favorite video, or you want to chat with your favorite friend. The moment you need the break, மனசு என்ன தெரியுமா பண்ணும்? It is already imagining, ஆஹா ஒரு 10 minutes என்னோட favorite singerோட பாட்டு நான் பார்க்க போறேன். For 10 minutes I am going to see my favorite hero's little clip. For 10 minutes I am going to chat with my favorite friend. அந்த நினைப்பே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லையா? அதனால மனசு என்ன பண்ணும்? படிப்புல இருந்து உங்களை வெளில இழுத்து அந்த distractionல உட்கார வைக்கும். So far so good, no problem. But the problem is that distraction, whether it is audio, video, chat, whatever it is not going to stop when you want it to stop. Right or wrong? So remember this. The distraction which you have chosen is going to extend beyond your plan also. And finally, some of us feel guilty. You feel disturbed. Now when you are disturbed and study, do you think you can study properly? You have a problem, yeah? So I am going to suggest one small change. Expect the joy of distraction. As a friend, I request you only one thing today. Next time, instead of expecting the joy of getting distracted and seeing an audio, video or a chat, try this for yourself in the next 40 days, you will change your fate. Expect the joy of good results. Remember the 25th May and say, that's my final target point.
மே 25ஆம் தேதி என் முகத்தில் ஒரு புன்முறுவலும் என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு உற்சாகமும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதை ஞாபகம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். You can take a break, but don't take an audio video break. Take a break, go out, walk a bit, come back. Because I know the nature of the other distractions, because I have been distracted many times. So try this for 40 days where you study, you need a break, expect a joy of good result, put a reminder somewhere. It can be anything. It can be just an exclamation mark or a smiley or a date or your target marks, can be anything. And then whenever you need a break, look at that reminder, take a small break, take a walk, take some coffee, tea, boost, whatever you drink, come back. And one thing all these great psychologists tell you is never violate your plan. Plan பண்ணது நீங்க தானே? நீங்க 5 நிமிஷம் நீங்க தானே போட்டீங்க. அந்த 5 நிமிஷத்தை நீங்களே வயலேட் பண்ணீங்கன்னா you lose confidence in your own self. Study, need break, expect a joy of good result, keep reminding yourself that. Take a measured break, maybe 5 minutes, take a walk, take some fresh air, come back. Or if you want to listen to music, make sure you have a timer which says exactly 5 you stop. 5:01 கூட போக கூடாது. அப்பதான் you get that confidence and the potential in you would be completely expressed. Come back, feel refreshed to study. It's very easy to really score marks because our system is based on good efforts only. It is not based on luck. I am going to give you a different how now. This is the focus on the psychological side. And now prayers bring back your focus on the spiritual side. And for that, as Bhagyaji told you, a very simple technique, or simple technique. Are you all ready to try it? To bring back your gavanam. ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபர் வாங்கல ஒரு நிமிஷம். இவங்களெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் சிரிங்க பார்ப்போம். ஒரு ஃபோட்டோ எடுப்போம். கேட்க இல்லை, அழகான சிரிப்பு. ஃபோட்டோ எடுங்க பார்ப்போம். எடுங்க சார், எடுங்க. முடியலையா? சரி, நீங்களே எடுங்க ஃபோட்டோ. என்ன வித்தியாசம்? நான் அந்த கேமராவை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுனதில் உங்கள் ஃபோட்டோ எடுத்தால் எல்லாரும் பேய்கள் மாதிரி தான் தெரிவிங்க. ஆனால் அவர் ஒரு கேமராவை ஸ்டடியாக வச்சு எடுத்த ஃபோட்டோ இப்போ நாங்கள் அது இணையதளத்தில் கூட போட போகிறோம். அந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக வருது. இமேஜின் யுவர் மைண்ட் இஸ் லைக் தட் கேமரா. இஃப் த மைண்ட் இஸ் ஆல்ரெடி ஷேக்கன் அவுட் ஆஃப் நான் அக்செப்டன்ஸ், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட இந்த மைண்டை வச்சு நீங்கள் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா புஸ்தகத்திலேருந்து எழுத்துக்கள் தெரியாது. புஸ்தகத்தில் you will be distracted. You can't even understand what's going on. You need to stabilize your mind. Now hold your hands. Make sure the hands are not free. ரெண்டையும் அப்படி கோத்து கொண்டு உங்க மடியிலையோ wherever feel relaxed and keep it there. And the third thing I want you to do without much ruffling is, I request you please close your eyes. Okay, I am going to do the same thing so that you can focus better. What you see can disturb your mind. Close your eyes. Hare Rama 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Let us do it together. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Now we will do a common prayer, musical prayer. You can also join the chanting. Both of us will lead it. You also chant along. And the prayer முடிஞ்ச அப்புறம் ஒரு அரை நிமிடம் எல்லாருக்கும் மௌனமான ஒரு பிரார்த்தனைக்கு நேரம் இருக்கும். அப்போ உங்க இஷ்ட தெய்வம், whatever it is, whoever it is, you please pray that you have to put in good efforts
நம்ம போட்ட முயற்சி தேவையான நேரத்தில் நமக்கு பிரயோஜனப்படணும் இல்லையா? அந்த ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, அப்போ எல்லாம் ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ ப்ரே தட் யூ டூ புட் குட் எஃபர்ட்ஸ், ப்ரே தட் யூ டோன்ட் ஃபர்கெட் வாட் யூ ஸ்டடிட், and pray that you are in the most fresh of all your being during the exam so that you can do well, and also pray that you get the right marks so that your future, what you want to be, is uninhibited or unobstructed. Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare. Radhe Radhe. Now it's time to thank all the people who have actually contributed to make this event a grand success. We would also like to thank the various schools, the school's management, principals, teachers, parents, and of course the students. All of you who have made this event a grand success. We thank Star Vijay TV channel head, Mr. Sriram, and the executive producer, Mr. Navannan.